செய்திகள். நெல்லையில் தனது 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். திமுக கூட்டணியில் உள்ள மதிமுக ஒதுக்கப்பட்ட 4 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு. மேற்காசியாவில் நிலவும் பதற்றம் காரணமாக இந்தியாவில் விமான எரிபொருள் விலை முதல் முறையாக ரூபாய் 2 லட்சத்தை தாண்டியது. ரூபாய் 25க்கு அசைவ மதிய உணவு வழங்க மக்கள் உணவு திட்டம் தொடங்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அன்புமணி ராமதாஸ். இனி விரிவான செய்திகள். சர்வதேச சந்தை நிலவரங்கள் மற்றும் அந்நிய செலவாணி மாற்று விகிதத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியன்று எல்பிஜி மற்றும் ஏடிஎஃப் விலக்குகளை மாற்றியமைக்கின்றன. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்குதலை தொடுத்தன. இதற்கு ஈரான் பதிலடி கொடுக்க தொடங்கியது. முதல் ஒரு மாதத்தை கடந்து தொடர்ந்து நடைபெற்று வருவதால் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் இந்தியாவில் விமான எரிபொருளின் விலை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது. இன்றைய நிலவரப்படி ரூபாய் 2,0341.22க்கு விற்கப்படுகிறது. நேற்றைய விலையுடன் ஒப்பிடும்பொழுது இது 114.5% உயர்வு என்பதும் முதல் முறையாக ரூபாய் 2 லட்சத்தை விமான எரிபொருள் விலை தாண்டி உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி 18 தொகுதிகள் போட்டியிடுகிறது. இதனையடுத்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அதில் ஞாயிறு அன்று ரூபாய் 25க்கு அசைவ மதிய உணவு வழங்க மக்கள் உணவு திட்டம் தொடங்கப்படும் எனவும், ரூபாய் 10க்கு சோறு, சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், ஊறுகாய் உடன் நிறைவான மதிய உணவு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் பெண்களின் திருமண வயதை 21ஆக அதிகரிக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தப்படும் என தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். குடும்ப தலைவிக்கு மாதம் ரூபாய் 2000, தனியார் மற்றும் அரசு துறையில் 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, வேலை இல்லாமல் இருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதம் 5000, கல்வி கடன் தள்ளுபடி, கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்கள் தள்ளுபடி, பட்ஜெட்டில் 25% வேளாண் மற்றும் அது சார்ந்த பணிகளுக்கு ஒதுக்கீடு, தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு, 125 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும், விவசாய பணிகளுக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார். இவை மக்களிடம் எடுபடுமா, மக்கள் வாக்களிப்பார்களா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியான திமுக கூட்டணியில் உள்ள மதிமுகவுக்கு மொடக்குறிச்சி, மதுரை தெற்கு, கடையநல்லூர், சீர்காழி ஆகிய 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட 4 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிக்கை வாயிலாக தெரிவித்தார். மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட 4 தொகுதிகளில் சீர்காழி தொகுதிக்கு தனி சின்னத்தை கேட்டு பெறுவதில் தாமதம் நிலவுவதால் தேர்தல் நெருங்கும் சூழலில் சின்னத்தை அறிமுகம் செய்ய பிரச்சாரம் செய்வது கடினமாக இருக்கும் என்பதால் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற 23ஆம் தேதி நடக்கிறது. இந்நிலையில் கொளத்தூர் தொகுதியில் மீண்டும் களமிறங்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்த பிறகு தனது தேர்தல் பிரச்சாரத்தை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சொந்த ஊரான திருவாரூரில் தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து திருச்சியில் பிரச்சாரத்தை தொடர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலின் கரூரில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் உரை நிகழ்த்த உள்ளார். இந்நிலையில் திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் அவர் தனது 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை திருநெல்வேலியில் இருந்து ஏப்ரல் 3ஆம் தேதி தொடங்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.